Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் நிற்கிறீர்களா? நன்றாகத்தான் நிற்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நெறி தவறா வாழ்க்கை துணை யாருக்கு? இதன் தலைப்பு. கற்பு நெறி தவறாத வாழ்க்கை துணை அமையிறது ஒருவித யோகங்க. அதுக்கு ஒரு குடுப்பினை இருக்கணும். இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிதாக யாரும் யாரையும் தொடர்பு கொண்டு விட முடிகிறது. இந்த தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் யார் எப்போ என்ன பண்ணுவாங்கங்கிறதே தெரியாத மாதிரி போயிடும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மொபைல் ஆப்புகள்லாம் பார்த்தோம்னா பயமாக இருக்குது. 100 ரூபாய் போதும், 2 மணி நேரத்திற்கு என்ன வேண்டாலும் செய்ய சொல்லுங்கள் ஒரு பெண்ணை, அப்படிங்கிற தலைப்புல எல்லாம் மொபைல் ஆப் வருது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம கலாச்சார சீரழிவு மிக்க ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் உணர்ந்துக்கணும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் கூட ஒழுக்கம் தவறாத, நெறி தவறாத நல்ல வாழ்க்கை துணை அமையும் யோகம் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஜாதகத்தில் 7ஆம் இடத்தோடு அல்லது 7ஆம் அதிபதியோடு குரு சம்பந்தப்பட்டிருந்தார்னா, குரு இணைஞ்சிருந்தாலும் சரி, குரு பார்த்தாலும் சரி, மேக்சிமம் நெறி தவறாத வாழ்க்கை துணை நமக்கு அமையும். 7ஆம் அதிபதி ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம் போன்ற வலிமை பெற்று பெரும் பாவிகள் யாருடனும் சேராமல் குணத்தை கெடுக்கும் கிரகங்களின் பார்வையை பெறாமல் இயற்கை சுபரான குருவுடைய தொடர்பையும் பெற்ற நிலையில் இருந்தால் நிச்சயம் கற்பு நெறி தவறாத வாழ்க்கை துணை நமக்கு அமையும். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவருக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன். இப்போ இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஆட்சியாவோ, 7ஆம் இடத்துல ஆட்சியாவோ, இல்லை 12ஆம் இடத்துல உச்ச வலிமையோட அமர்ந்து சனி, ராகு, கேது, செவ்வாய் மாதிரியான பாவிகளோட தொடர்பு பெறாமல் குருவினுடைய வீட்டில் உட்கார்றது அல்லது குரு எங்கேயாவது இருந்து பார்க்கறது, இது நெறி தவறாத, கற்பு நிலை தவறாத வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்கும். ஒரு உதாரணமாக மேச லக்ன ஜாதகம், உங்களுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி, லக்னத்திலே குரு பகவான். 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி, லக்னத்திலே குரு பகவான். இந்த குரு 7ஆம் இடத்தை பார்த்தபடி இருக்கார். ஸோ 7ஆம் அதிபதி வலுவாக இருக்கார், 7ஆம் இடத்துக்கு சுபர் பார்வை இருக்குது. இது ஒரு நெறி தவறாத வாழ்க்கை துணை கிடைக்கும் யோகம். புரிஞ்சிச்சுங்களா? ஒரு ரிஷபலக்கண ஜாதகமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் வலுவோடு இருக்கிறது, அவர் குருவோட சேர்ந்திருக்கிறது அல்லது குருவின் பார்வையில் இருக்கிறது. வேறு பாவிகளான சனி, செவ்வாய், ராகு, கேது, சூரியனோட சேராமல் இருக்கிறது. செவ்வாயே ஒரு பாவி, அதனால் இவர் மேற்கொண்டு பாவத்துவம் அடையாமல் சனியோட சேராமல், ராகு கேதுகளோடு சேராமல், சூரியனோட சேராமல் இருக்கிறதும் குருவினுடைய இணைவை பெறுவதும் சிறப்பான யோகிதைகளை கொடுக்கும். மிதனலக்ன ஜாதகத்திற்கு நேச்சுராகவே 7ஆம் அதிபதி குருவாக வந்துடுறாரு. இந்த குரு பகவான் ஆட்சி, உச்சம், மூல திரிகோண வலுவை பெறும்போது கற்பு நெறி தவறாத வாழ்க்கை துணை கிடைக்கும். இதில் ஒரு முரண்பாடான ஒரு பலன் என்னென்னா, கேந்திராதிபத்திய தோஷத்தையும் இவர் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கிறதுனால இவரை பொறுத்த வரைக்கும் குரு தனிச்சு இல்லாமல் வேறு ஏதேனும் ஒரு பாவியின் பார்வையோ இணைவையோ பெறுவது நல்லது. ஒரு சில இடங்களில் பெறக்கூடாது, ஒரு சில இடங்களில் பெற்றால்தான் சிறப்புங்கிறது மாதிரியான அமைப்பையும் கொடுக்கும். பட் ராகு கேதுகளோட ரொம்ப க்ளோஸாக சேராமல் இருக்கிறது நல்லது. இங்கே சனியோட பார்வை, பாக்கியாதிபதியின் பார்வை இணைவு அப்படிங்கிற அடிப்படையில் அவரை மட்டுப்படுத்தும். செவ்வாயுடைய பார்வை, லாபாதிபதியின் பார்வை இணைவுங்கிற நிலையில் அவரை மட்டுப்படுத்தும். கடகலக்கண ஜாதகத்திற்கு 7ஆம் அதிபதியே ஒரு பாவி ஆகிடுறார் சனி பகவான். இப்போ இந்த 7ஆம் அதிபதியான சனி நாளில் உச்சம் பெற்ற நிலையில், 7இல் ஆட்சி திக்பலம் பெற்ற நிலையில் வலுவாக அமர்ந்து இவருக்கு குரு சுக்கிரன் இவர்களுடைய இணைவு தொடர்பு கிடைக்கும்போது, பார்வை திறனாலேயோ கிடைக்கும்போது நெறி தவறாத வாழ்க்கை துணை அமையும் யோகம் கிடைக்கப்பெறும். சிம்மலக்கணத்திற்கும் அதே சனி பகவான் தான். அவருக்கு குரு சுக்கிரன் 2 பேரோட தொடர்பு கிடைச்சாலும் அவர் நல்ல நிலையில் ஜாதகருக்கு நெறி தவறாத வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ ஒரு சிம்மலக்கண ஜாதகம் 3ஆம் வீட்டில் சனி உச்சம், சுக்கிரனுடைய வீட்டில் சனி உச்சம், கூடவே சுக்கிரனும் இருக்கார்.
3ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேர்க்கை, மேசத்தில் இருந்தபடி குரு பகவான் இவங்களை பார்த்தபடி இருக்கார். ரொம்ப அற்புதமான, ஒழுக்க நெறி தவறாத, எந்த சூழ்நிலையிலையும் நெகட்டிவான எண்ணங்களோ சிந்தனைகளோ தவறான தொடர்புகளையோ ஏற்படுத்தி கொள்ளாத வாழ்க்கை துணை அமையும் யோகிதை இது. புரிஞ்சிடுச்சுங்களா? கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு குரு 7ஆம் அதிபதி வருவார். இவரே கேந்திராதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபத்தியத்தையும் தரக்கூடியவர்கனால இவர் ஆட்சி உச்ச மூல திரிகோண வலு பெறுவதோடு சேர்த்து ஏதேனும் ஒரு பாவியின் இணைவையோ பார்வையோ பெற்று விடுவது நல்லது. ஏன்னா அப்போ தான் இவங்களுக்கு நல்ல விதமான வாழ்க்கை துணை அமையுங்கிற யோகிதையை பெற முடியும். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி பாவகிரகமான செவ்வாய், இவர் 2ல் ஆட்சி, 7ல் ஆட்சி, 4ஆம் இடத்துல திக்பலம், இது உச்ச வலிமை, 10ஆம் இடத்துல திக்பலம் நீச்சம் பெற்றாலும்ங்கிற நிலையில் எங்கே வேணாலும் அமரலாம். ஆனால் இவருக்கு குரு சுக்கிரனின் தொடர்பு கட்டாயம் வேண்டும். குரு பார்க்கலாம், இணையலாம், சுக்கிரன் பார்க்கலாம், இணையலாம். மேற்கொண்டு செவ்வாய் சனியுடனோ ராகு கேதுவுடனோ இணையாமலும் சூரியனோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்து கிரகணம் அடையாமலும் இருக்கணும். அப்போ தான் நல்ல விதமான நெறி தவறாத வாழ்க்கை துணை கிடைக்கும் யோகிதை உண்டாகும். விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக சுக்கிரன் வர இவர் ஆட்சி உச்ச மூல திரிகோண வலுவை பெறுவதோடு சுப வீடில் சுபரின் தொடர்பில் அமர்ந்திருப்பது சிறப்பை தரும், நெறி தவறாத வாழ்க்கையை ஏற்படுத்தும். தனுசு லக்ன ஜாதகர்களுக்கு 7ஆம் அதிபதியாக புதன் வருவார். இவரும் கொஞ்சம் கேந்திராதிபத்திய தோஷம் தரக்கூடியவர்களால இவர் சூரியனோட இணைந்த நிலையில் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறுவது சிறப்பிலும் சிறப்பு. உதாரணமாக மேசத்தில் சூரியன் புதன் இணைவு சிறப்பு, மிதுனத்தில் சூரியன் புதன் இணைவு சிறப்பு, சிம்மத்தில் சூரியன் புதன் இணைவு சிறப்பு, கன்னியில் சூரியன் புதன் இணைவு சிறப்பு. அடிஷனலாக இவங்களுக்கு குருவின் பார்வையும் கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப அற்புதமான, புத்திசாலித்தனமான, எந்த சூழ்நிலையிலும் நெறி தவறாத வாழ்க்கை துணை அமையும். ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு இது. மகர லக்னத்திற்கு 7 குடையவர் சந்திரன் ஆகிறார். இவர்களுக்கு நார்மலாகவே தாயை போல் கவனிக்கும் வாழ்க்கை துணையை கிடைக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த அமைப்பு வந்துடும். இதில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக அமரப்பெற்று உச்ச வலு பெற்று அல்லது ஆட்சி வலு பெற்று நல்ல விதமாக பௌர்ணமி சந்திரனா அந்த மாதிரியான யோகங்கள் அடையும் போது கொஞ்சம் கேந்திராதிபத்திய தோஷம் இருந்தாலும் கூட இவர்களுக்கு நெறி தவறாத ஒழுக்கமான வாழ்க்கை துணை கிடைக்கும். இவங்களுக்கு குருவோட தொடர்பு கிடைக்கிறது ரொம்ப அமைப்பு சிறப்பு. குருச்சந்திர யோகங்கிறது இவங்களுக்கு வேற எந்த நன்மைகளை தருதோ இல்லையோ நெறி தவறாத வாழ்க்கை துணையை கொடுத்து விடும். கும்பலக்ன ஜாதகர்களுக்கு சூரியன் நல்ல வலுவோடு அமரப்பெற்று அவருக்கு இயற்கை சுவர்கள் இருவரின் தொடர்பு கிடைத்து விட்டால் போதுமானது. சூரியன் சிம்மத்திலே அமர்ந்து குரு சுக்கிரன் தொடர்பு பெறுவது, புதன் சுக்கிரன் தொடர்பு பெறுறது, குரு புதன் தொடர்பு பெறுறது, இல்லை சந்திரன் நல்ல நிலையில இருந்து பெறுறது. உதாரணமாக கும்பலக்னம், கும்பராசி, சந்திரன் லக்னத்திலேயே 7ஆம் இடத்துல சூரியன், அவரோடு சேர்ந்து சுக்கிரனும் புதனும் அற்புதமான அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நெறி தவறாத ஒரு வாழ்க்கை துணை அமைய பெற்ற ஜாதகம். அதிகாரத்திலே இருக்காங்க, நெறி தவறாத ரொம்ப ஒழுக்கமான நபர். ஸோ அந்த அமைப்பை இதில் கொடுக்கும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் 7 குடையவராகிறார். இவருக்கு கேந்திராதிபத்திய தோஷம் இயற்கையாகவே கிடைக்குங்கிறதுனால சூரியனோடு புதன் சேர்ந்த நிலையில் இவர் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் அடைந்திருப்பது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். மேசத்தில் இருப்பது, மிதுனத்தில் இருப்பது, கன்னியில் இருப்பது, சிம்மத்தில் இருப்பது இவர்களுக்கு நல்ல நெறி தவறாத ஒழுக்கம் குறையாத வாழ்க்கை துணை அமையும் யோகம். இன்னைக்கு ஒழுக்கம் குறையாத வாழ்க்கை துணை அமையறதுக்கே நாம் ஒரு கொடுப்பனை செஞ்சாக வேண்டியது இருக்கு. ஏன்னா காலம் அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு யார் யாரை எப்படி தொடர்பு கொள்வார்கள்ங்கிறதே தெரியாத நிலை. அதை விட முக்கியமாக என்ன வேணாலும் செய்து பார்க்கலாம், என்ன இதில் குற்றம் இருக்குங்கிற மனோநிலைக்கு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. சோசியல் மீடியாவில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் போடுறோங்கிற பேரில் வரக்கூடிய அந்த காணொலிகளெல்லாம் பார்க்கும்போது மிகவும் மனம் வருத்தம் அளிக்கிறது. சின்ன குழந்தைங்களை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள டான்ஸ் ஆட வச்சு வீடியோ போட்டுடுறாங்க. திறமைகளை வெளிக்கொண்டு வருகிறோங்கிற பேரில் இதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கதாகத்தான் இருக்குது. அது என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு, அதை நடிக்க வச்சு, ஆட வச்சு, பாட வச்சு, வீடியோ போட்டு அப்படி என்ன தான் சாதிக்கிறீங்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் புரிந்து கொள்ள உங்களுக்கு புரியாதுன்னு கமெண்ட்ஸ் கூட சொல்லலாம். பட் என்னோட வருத்தத்தை இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. நீங்கள் நடிக்கிறீங்க, ஓகே, அந்த குழந்தையோட எதிர்காலம் இந்த யூடியூப்பில் தான் இருக்கா, அந்த ரீல்ஸில் தான் இருக்கா, அதுதான் அவள் வாழ்நாள் முழுக்க சோறு போட போதா? ஏதாவது யோசிக்கிறீங்களா? ஒன்றா ஒரு விளையாட்டுத் துறையில் ஒரு சாதிக்கிறதுக்கு ஒரு குழந்தையை ரெடி பண்ணலாம்,
ஒரு வேறு இதில் வந்து அவங்களுடைய திறமைகள் கணக்கு நல்லா போடுறாங்களா, மருத்துவம் படிக்க ஆசைப்படுறாங்களா, இதெல்லாம் விட்டுட்டு யூடியூப்ஸில் சம்மந்தமே இல்லாத ஒரு ரீல்ஸை போடுறதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அந்த பேரண்ட்ஸுக்கு கிடைச்சிருதுன்னு சொன்னால், அதான் சொல்ல வர்றது, தற்காலிக சந்தோஷங்களிலேயே இந்த மனித சமுதாயம் மூழ்கி போய் கொண்டிருக்கிறது. தற்காலிக சந்தோஷம், இந்த நிமிஷம் என்ன நினச்சா சந்தோஷமாக இருந்தால் போதும், நாளைக்கு பற்றி கவலையே இல்லை. இந்த காளான்கள் மாதிரி திடீர்னு எல்லாரும் தோன்றி அப்படியே மறைகிறாங்க. இது நிலைத்தது அல்லங்கிறத அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ராகு ஆளும் இந்த உலகத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் அதிகம் நடக்கும் என்பதில் ஆச்சரியமோ மாற்று கருத்துக்களோ இல்லை என்றாலும், ஒரு நெறி தவறாத வாழ்க்கை துணை நமக்கு அமையப்பெறுவது என்பது இறைவனின் கொடுப்பினை தான். இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் கிரகங்களின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.